ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2345வது பகுதி. குலசேகராழ்வார் அருளிய பெருமாள் திருமொழியினுடைய 5ஆம் பத்தின் 5ஆம் திருமொழியினுடைய 10ஆம் பாசுரம் பலச்சுருதி பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். நீ என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் வேறு எவரும் எனக்கு புகழில்லை என்று எம்பெருமானுடைய திருவடிகளை தாம் பற்றியதை சொன்ன இந்த பதிகத்தை கற்றவர்களுக்கு மறுபிறவி கிடையாது, அவர்களுக்கு நரகம் கிடையாது என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் குலசேகரர் இந்த பதிகத்தை. இந்த பதிகத்திலே 10 பாசுரங்களிலே 9 பாசுரங்களில் திக்கற்ற பொருள்களை உதாரணமாக சொல்லி அந்த அவர்களைப் போலவே நான் உன்னை அண்டி இருக்கிறேன், உன்னை சரணடைகிறேன் என்று சொல்லி வருகிறார். இந்த பாசுரத்திலே முதல் பாசுரத்திலே அரிசினத்தால் இன்றதாய் அகற்றிடினும் மற்றவள்தன் அருள் நினைந்தே அழுங்குழவி அது போலவே இருந்தேன், எனக்கு உன் சரணை தேவை, சரணல்லால் சரண் இல்லை, உன்னையே சரணடைந்து நிற்பேன் நான், எனக்கு வேறு புகழ் இல்லை என்று சொன்னார். 2ஆம் பாசுரத்திலே கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்தினும் கொண்டானையல்லால் அறியா குலமகள் போல் நான் நிற்கிறேன், நீ என்னை கொண்டு ஆளாயாகிலும் உன் குறைகளிலே உன் திருவடிகளையே சொல்லுவேன், உன் திருவடிகளையே சரணடைவேன் என்று சொன்னார் 2ஆம் பாசுரத்திலே. 3ஆம் பாசுரத்திலே என்னை நீ பார்க்காவிட்டாலும் என்பால் நோக்காயாயினும் உன் பற்றலால் பற்றிலேன். எப்படி தெரியுமா? தான் நோக்காது துயரம் செய்தாலும் தார்வேந்தன் கோல் நோக்கி அவனுடைய செங்கோலை பார்த்தே வாழும் குடி போன்று இருந்தேனே என்கிறார் 3ஆம் பாசுரத்திலே. 4ஆம் பாசுரத்திலே அற்புதமாக வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போலே நீ எனக்கு மாயத்தால் மிகுந்த துன்பம் தந்தாலும் கூட வித்துவக்கோட்டம்மா உன் அருளே நான் பார்த்திருப்பேன், உன்னையே சரணடைந்து நிற்பேன் என்று சொன்னார் 4ஆம் பாசுரத்திலே. 5ஆம் பாசுரத்திலே ஒரு கப்பல் நடுக்கடலுக்கு சென்று விட்டது. சென்ற கடல் அங்கே ஒரு பறவை திசை கரை தேடி சென்று பார்த்து எங்கும் முடியாமல் மீண்டு மறுபடியும் அந்த வங்கத்தின் அந்த கப்பலின் கூம்பு ஏறக்கூடிய அந்த பறவை போலே இருக்கிறேன், எங்கே போய் உய்கேன் உன் இணையடையே அடையலல்லால் யுத்துவக்கோட்டம்மானே என்று வேண்டி நின்றார் 5ஆம் பாசுரத்திலே. 6ஆம் பாசுரத்திலே சூரியனை கண்டால் தாமரை மலரும், சூரியனுடைய வெப்பத்தினாலே தாமரை மலரும், அதனாலே நெருப்பை கொண்டு போய் வைத்தால் அது மலரும் என்று சிலர் நினைத்து செய்தால் அது மலருமா? மலராது. அதுபோல என்னதான் நீ துன்பம் கொடுத்தாலும் கூட உன் அந்தமில் உயர்ந்த குணங்கள், அந்த குணங்கள் உத்தம குணங்கள் அல்லாமல் வேறொன்றுக்கும் நான் நெஞ்சுருக மாட்டேன் என்று சொன்னார். அந்தமில் சீர்க்கு அல்லால் அகம் குலைய மாட்டேனே என்று வித்துவக்கோட்டம்மானிடம் முறையிட்டார். அது 6வது பாசுரம். 7வது பாசுரத்தில் எவ்வளவுதான் மழையை பொய்த்து மழை பெய்ய மறந்து பஞ்சம் வந்தாலும் கூட அந்த பசும் பயிர்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும், அந்த மேகங்களையே எதிர்பார்த்து காத்திருக்கும். அதுபோல எனக்கு எவ்வளவு துயர் வந்தாலும் என்னுடைய துயரத்தை எல்லாம் நீ தீர்க்காவிட்டாலும் வித்துவக்கோட்டம்மா என் சித்தம் உன்பாலே வைப்பேன் மிகவும் என்று சொன்னார். அடுத்து 8வது பாசுரத்திலே ஆறுகள் எல்லாம் பறந்து ஓடி இறுதியிலே கடலைத்தான் சென்று சேரும், கடலைத்தான் சென்று சேர முடியும், வேறெங்கும் செல்ல முடியாது. அதுபோல உன்னுடைய சீரல்லால் உனக்கு உன்னுடைய மேன்மைகள் தவிர மற்றோர் இடத்தில் என் நெஞ்சு புகுந்திடாது, வேறு எங்கும் நான் செல்ல முடியாது, செல்ல மாட்டேன், நீயே எனக்கு புகழ் என்று சொன்னார். அடுத்து 9வது பாசுரத்திலே நின்னையே வேண்டி நீள் செல்வம் வேண்டாதவர்கள்,
எனக்கு செல்வமே வேண்டாம், நீதான் வேண்டும் இருப்பவர்கள் அவர்களுக்கே தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல, அந்த செல்வம் அவர்களையே சென்று சேர்வது போல நின்னையே நான் வேண்டி நிற்கிறேன் அடியேனே என்று சொன்னார். அடுத்து 10வது பாசுரம், இன்றைய பாசுரம். வித்துவ கோட்டம்மா, நீ என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் வேறு எவரும் எனக்கு புகழ் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பாசுரம். அந்த பாசுரம், இந்த 10 பாசுரங்களை சொன்னவர்களுக்கு என்ன பலன் என்பதை விளக்குகிறார். பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த பாசுரத்திலே. பாசுரத்தை பார்க்கலாமா? வித்துவ கோட்டம்மா, நீ வேண்டாயே ஆயிடினும் மற்ற ஆறும் பற்றியிலேன் என்று அவனை தாழ் நயந்த கொற்றவேல் தானை குலசேகரன் சொன்ன நத்தமிழ் மற்பத்தும் வல்லார் நன்னார் நரகமே. வித்துவ கோட்டம்மா, நீ வேண்டாயே ஆயிடினும் மற்ற ஆறும் பற்றியிலேன் என்று அவனை தாழ் நயந்த கொற்றவேல் தானை குலசேகரன் சொன்ன நற்றமிழ் பத்தும் வல்லார் நன்னார் நரகமே. முதலில் பதவுரை பார்க்கலாம். வித்துவ கோட்டம்மா, வித்துவ கோட்டில் எழுந்தருளியிருக்கும் சர்வேஸ்வரனே, நீ வேண்டாயே ஆகிலும், நீ என்னை விரும்பாத போதிலும் மற்ற ஆறும் பற்றிலேன் என்று வேறு எவரையும் சரணடைய மாட்டேன் என்று அவனை தாழ் நயந்த அந்த சர்வேஸ்வரனின் திருவடிகளில் ஆசை கொண்டு கொற்றம் வேல் தானை வெற்றியை அளிக்கும் வேலையும் சேனையும் உடையவரான குலசேகரன் சொன்ன குலசேகராழ்வார் அருளி செய்த நல் தமிழ் 10 பொருட்பெருமையுடன் கூடிய தமிழ் பாடல்கள் 10ஐயும் வல்லார் கற்றவர்கள் நன்னார் நரகமே. கொடிய பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த சம்சாரத்திலே வந்து மீண்டும் பிறக்க மாட்டார்கள். இந்த சம்சாரத்தையே அவர் நரகம் என்று சொல்லுகிறார். நரகத்திலே வந்து பிறக்க மாட்டார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்தார் இந்த பாசுரத்தை. இந்த பாசுரத்துடைய திரண்ட பொருள் என்ன? வித்துவ கோட்டு அம்மா, நீ என்னை விரும்பாவிட்டாலும் வேறு யாரிடத்திலும் யான் போய் சரணடை மாட்டேன் என்று தம் அளவிட முடியாத அகக்காதலை வெளியிட்டு அப்பெருமானது திருவடிகளிலேயே பற்று மிக கொண்டு வெற்றியை தரும் வேலாயுதத்தையும் சேனையையும் உடையவரான குலசேகராழ்வார் அருளி செய்த நல்ல தமிழ் பாடல்கள் 10ஐயும் ஓத வல்லவர்கள் கொடிய பாவங்கள் செய்திருந்தாலும் நரகத்தில் சேரமாட்டார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் ஆழ்வார். இந்த திருமொழியின் முதல் 9 பாடல்களில் நவவித சம்பந்தங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளமையை காணலாம். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான விவரணம். வித்துவ கோட்டம்மா, நீ வேண்டாயே ஆயிடினும். வித்துவ கோட்டில் என்னை காப்பதற்காக என்றே எழுந்தருளி இருக்கிற நீ என்னை ஒதுக்குவதற்கு இடமில்லை. ஒருவேளை அப்படி என்னை நீ திருத்துவதற்காக நீ ஒதுக்கினாயானாலும், வித்துவ கோட்டம்மா, நீ வேண்டாயே ஆயினும், நான் வேண்டாம் என்று நினைத்தாலும் மற்ற ஆறும் பற்றிலேன் என்று அவனை தாழ் நயந்த, எனக்கு வேறு தஞ்சமில்லை, நான் வேறு போக்கிடமற்றவன், நீயே எனக்கு புகழ் என்று சொல்லி அவன் திருவடிகளை ஆசைப்பட்ட கொற்றவேல் தானை குலசேகரன் சொன்ன எதிரிகளை அவருடைய பக்கபலத்தோடே தோற்கச் செய்து வெற்றியை விளைக்கும் வேலையும் சேனையையும் உடைய குலசேகர பெருமாள் சொன்னது இந்த பதிகம். எதிரிகளை வெல்வதற்கு வேலும் படை வீரர்களும் துணையாய் இருப்பது போல எம்பெருமானை அடைவதற்கும் வேறு புகழ் இல்லாமையாகிற அனன்ய கதித்துவம் இவருக்கு துணையாய் நிற்கிறது என்பது கருத்து. நற்றமிழ் 10 வல்லார், கடல் மிகுந்த ஆழத்தாய் உடையதாய் இருந்த போதிலும் உள்ளே இருக்கும் முத்து முதலான பொருள்கள் தெளிவாக தோன்றுவது போலே எளிமையான தமிழ் சொற்களோடு கூடிய இப்பதிகத்திலும் தலை சிறந்த பொருள்களை மிகுதியாக பொதிந்து கொண்டிருப்பது இத்திருமொழி. இதனை நன்கு கற்றவர்கள் நன்னார் நன்னார் நரகமே. இந்த சம்சார மண்டலத்தில் உழல்வதற்கு காரணமான பாவத்தை பண்ணி இருந்தார்களானாலும் மறுபடியும் இங்கு வந்து பிறக்க மாட்டார்கள். நரகம் என்றது நரகத்தை காட்டிலும் கொடிய துன்பத்தை விளைக்கும் இந்த சம்சாரத்தை சொல்லுகிறது. அற்புதமான
இந்த திருமொழி. திருமொழியின் பலச்சுருதி அற்புதமான ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். வித்துவ கோட்டம்மா நீ வேண்டாயே ஆயிடினும், வித்துவ கோட்டம்மா நீ வேண்டாயே ஆயிடினும், மற்ற ஆறும் பற்று இலேன் என்று அவனை தாழ்நயந்த கொற்றவேல் தானை குலசேகரன் சொன்ன நத்தமிழ் பத்தும் வல்லார் நன்னார் நரகமே. வித்துவ கோட்டம்மா நீ வேண்டாயே ஆயிடினும், மற்ற ஆறும் பற்றிலேன் என்று அவனை தாழ்நயந்த கொற்றவேல் தானை குலசேகரன் சொன்ன நற்றமிழ் பத்தும் வல்லார் நன்னார் நரகமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து, மீண்டும் நாளை இந்த திருமொழியின் தொகுப்பு மீள்பார்வையாக இந்த பாசுர கருத்துக்களின் தொகுப்பை அனுபவிப்பதற்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவித்துவக்கோட்டம்மான் உய்யவந்த பெருமாள் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொங்கர் கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் அபயப்பிரதராசர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இத்துடன் இந்த 5ஆம் திருமொழி பாசுர விவரணங்கள் நிறைவு பெறுகின்றன.